என்ன சொல் பார்க்குறோம் அப்படின்னா law of refraction using Huygens principle வந்து பார்க்க போகிறோம். ஸோ டயக்ராம் வச்சு நம்ம டைரெக்டாக பார்க்கலாம். ஒரு parallel beam of light வந்து அதே மாதிரி தான் ரிஃப்ராக்டிங் பிளேன் சர்ஃபேஸில் இன்சிடென்ட் ஆகுது. XYன்ற ஒரு மிரர் நம்ம வச்சுருக்கோம். அந்த கிளாஸ் சர்ஃபேஸ் வந்து வச்சுருக்கோம். அங்கே மிரர்னு முன்னாடி பார்த்தோம், இங்கே வந்து கிளாஸ் சர்ஃபேஸ் வந்து வச்சுருக்கோம். XYன்ற கிளாஸ் சர்ஃபேஸில் இன்சிடென்ட் parallel beam of light வந்து இன்சிடென்ட் ஆகுது. ஸோ ஏபின்றது வந்து இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். ஏபி எங்கே இருக்குது? ஏபி இது வந்து இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட்டு. அது வந்து எங்கே இருக்குன்னா ரேரர் மீடியம். அதுக்கப்புறம் ஏ ப்ரைம் பி ப்ரைம்ன்றது வந்து ரிஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட். அது எங்கே இருக்குன்னா டென்சர் மீடியம். ஏன் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் அப்படின்றனால ரெண்டு மீடியமில் டேக் பிளேஸ் ஆகும். ரிஃப்ளெக்ஷன்னா இன்சிடென்ட் ஆகி அங்கேயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். பட் வந்து ரிஃப்ராக்ஷன் அப்படின்றனால இது இன்னொரு மீடியமில் இருக்குது. ஸோ வேவ் ஃப்ரண்ட் வந்து இந்த வேவ் ஃப்ரண்ட் இன்சிடென்ட் மீடியம்லையும் ரிஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட் டென்சர் மீடியம்லையும் இருக்குது. ஸோ இந்த வேவ் ஃப்ரண்ட்ஸ் எங்கே பர்பண்டிகுலராக இருக்குது? எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னா எல் எம் எல் ப்ரைம் எம் ப்ரைம் அப்படின்ற அந்த ரிஃப்ராக்டட் ரேஸ் இன்சிடென்ட் ரேஸ்க்கு இந்த வேவ் ஃப்ரண்ட்ஸ்லாம் வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. நம்ம ரிஃப்ளெக்ஷனில் சொன்னால் அதே பாயிண்ட் திருப்பி இங்கேயே சொல்லுவோம். பாயிண்ட் ஏ வந்து இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட்டில் இருக்கா, இது வந்து ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸை டச் பண்ணுது. ஸோ பாயிண்ட் பி வந்து பி ப்ரைம் அப்படின்ற டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. எதுக்கு அப்படின்னா இந்த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸை டச் பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த டச் பண்ணுற அந்த டயத்தில் ஏன்ற பாயிண்ட் வந்து ஏ ப்ரைமை போய் டச் பண்ணியிருக்கும். இது வந்து எல்லா வேவ் ஃப்ரண்ட்ஸ்க்கும் அப்ளிகபிள். ஸோ ஏ ப்ரைம் பி ப்ரைம் அப்படின்ற அந்த ரிஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட் வந்து ஒரு பிளைன் வேவ் ஃப்ரண்ட்டாக இமினேட் ஆகுது. அதுக்கப்புறம் என் ப்ரைம் அப்படின்ற நம்ம ரெண்டு நார்மல் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். அது எங்கே ட்ரா பண்ணியிருக்கோம்? எல்எம் அப்படின்ற அந்த ரேஸ் வந்து ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸில் படுதுல அந்த பாயிண்ட்ல தான் என் ப்ரைம்ன்ற ரெண்டு நார்மல் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ ரிஃப்ராக்ஷன் வந்து ஹேப்பன்ஸ் ஃப்ரம் ரேரர் மீடியமில் இருந்து டென்சர் மீடியம்க்கு ரிஃப்ராக்ஷன் ஹேப்பன் ஆகனால ஸ்பீட் ஆஃப் லைட் V1 V2 வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் முன்னாடி V1 ஆகும், ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் V2 ஆகும் இருக்கும். அதுக்கப்புறம் V1 வந்து கிரேட்டராக இருக்கும். டைம் டேக்கன் ஆகும்ல, பியில் இருந்து பி ப்ரைம்க்கு போய் வந்து ரீச் ஆகிறதுக்கு அந்த டைம் வந்து சேமாக தான் இருக்கும். ஆஸ் ஏ வந்து ஏ ப்ரைமை வந்து ரீச் ஆகிற அந்த மாதிரி அப்படின்றாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா T ஈக்குவல் டு பி ப்ரைம் டிவைட் பை V1 ஈக்குவல் டு ஏ ப்ரைம் டிவைட் பை V2. ஏன்னா பிஃபோர் ரிஃப்ராக்ஷன் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் ஸ்பீட் ஆஃப் லைட் மாறுது. ஸோ நம்ம ரிஃப்ளெக்ஷனில் என்னென்ன பாயிண்ட் சொன்னோமோ அதே தான் ரிஃப்ராக்ஷனுக்கும் அப்படியே வருது. அங்கே ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்ற போட்ட பாயிண்ட்ல பிளேஸில் எல்லாமே ரிஃப்ராக்டட் அப்படின்னு போட்டுக்கணும். பட் நம்ம என்ன ஃபைனலாக மட்டும்தான் அங்கேயும் இங்கேயும் சேஞ்சஸ் இருக்கும். அதில் நம்ம என்ன பார்த்தோம்? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து ரிஃப்ளெக்ஷனுக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் சேம்னு பார்த்தோம். பட் இங்கே அப்படி இல்லை, V1 V2 இருக்குது. ஸோ இது எனக்கு எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா பி ப்ரைம் பை ஏ ப்ரைம் ஈக்குவல் டு V1 by V2. இன்சிடென்ட் ரே ரிஃப்ராக்டட் ரே நார்மல் எல்லாமே சேம் பிளேனில் லை ஆகுது. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதே மாதிரி தான் பார்க்கணும். I ஈக்குவல் டு ஆங்கிள் NAL 90 minus NAB BA B ப்ரைம். இதுவும் அதே தான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில் போட்டோம்ல அந்த ஹைகன்ஸ் பிரின்சிபல் அதே தான் நம்ம போடுறோம். ரிஃப்ராக்ஷனுக்கு போட்ட மாதிரி அதே தான், எதுவுமே மாறவே இல்லை. பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு ரைட் ஆங்கிள்ஸ்க்கு இருந்து sin A by sin R னு பார்த்தோம்னா B ப்ரைம் பை AB ப்ரைம் ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ். ஸோ இதுவும் கேன்சல் ஆகி B ப்ரைம் AA ப்ரைம். இதுக்கு தான் மேலே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் V1 by V2 அப்படின்னு. ஸோ V1 by V2 ஈக்குவல் டு C by V2 டிவைட் பை C by V2. ஏன்னா ஸ்பீட் ஆஃப் லைட், Cனா ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து இந்த ஆக்கும். ஸோ C by Vன்ற ரேஷியோ வந்து கான்ஸ்டன்ட், அதுதான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம். ஸோ ஃபஸ்ட்டு மீடியம்னா C by V1 ஈக்குவல் டு N1, செகண்ட் மீடியம்னா C by V2 ஈக்குவல் டு N2. அப்போ sin I by sin R ஈக்குவல் டு N2 by N1. ப்ராடக்ட் ஃபார்மில் எழுதணும்னா N1 sin I ஈக்குவல் டு N2 sin R. ஸோ லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து ப்ரூவ்ட் ஆயிடுச்சு. ஸோ லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து எப்படி இன் அதர் வே எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா வேவ் ஃப்ரண்ட் ட்ராவலிங் ஃப்ரம் டென்சர்லேருந்து ரேரர். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறது ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியமில் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பட் டென்சர் டு ரேரர் மீடியமில் கன்சிடர் பண்ணியும் நம்ம லா ஆஃப் ரிஃப்ராக்ஷனை வந்து ப்ரூவ் பண்ணலாம். லைட் வந்து எப்படி ட்ராவல் ஆகுதுன்னா கிரேட்டர் ஸ்பீடோட ட்ராவல் ஆகுது ரேரர் மீடியமில், டென்சர் மீடியமில் லெஸ்ஸர் ஸ்பீடோட ட்ராவல் ஆகுது. அதனால வேவ் லென்த் ஆஃப் லைட் வந்து ரேரர் மீடியமில் லாங்கராகவும் ஷார்ட்டராக வந்து டென்சர் மீடியமில் இருக்கும். ஸோ λ1 by λ2 ஈக்குவல் டு N2 by N1. ஸோ இதோட லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் யூஸிங் ஹைகன்ஸ் பிரின்சிபல் வந்து ஓவர் ஆகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.